மொத்த மலேசியாவுமே அவருது தான்டா. மொத்த மலேசியாவும் அவரது தாண்டா அப்படிங்கிற டைலாக்கை நிரூபிச்சிருக்காருங்க தளபதி விஜய். தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகனின் ஆடியோ லான்ச் ஆனது மலேசியாவில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். தளபதி விஜய் அவர்களுடைய படத்துக்கு எந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும், அதே அளவுக்கு அவருடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சஸ்க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குங்க. அதில் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குட்டி ஸ்டோரி ஆகட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரி ஆகட்டும், நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. அந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் அவர் பேசக்கூடிய சில வார்த்தைகள் நியூஸ்ல ஹெட்லைன்ஸாவே வந்திருக்கு. தளபதியுடைய ஆடியோ லான்ச்னு சொன்னாலே இந்தியாவே திரும்பி பார்க்கும். ஆனா அப்படிப்பட்ட ஆடியோ லான்ச்சஸ் இனிமே நடக்காதுன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்குங்க. ஏன்னா இதுதான் அவருடைய கடைசி படத்தின் கடைசி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். கடைசி ஆடியோ லான்ச் ஸ்பீச்சையுமே அவர் பேசிட்டு போயிருக்காரு ரொம்பவே எமோஷனலா. தளபதி கச்சேரி அப்படிங்கிற பேரில் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த விழாவை நடத்தியிருந்தாங்க. ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா மட்டும் இல்லாமல் தளபதி கச்சேரி அப்படிங்கிற பேரில் தளபதி அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாகவும் இந்த ஃபங்க்ஷன் அமைச்சிருந்துச்சு. 30க்கும் மேற்பட்ட பாடல்களை அமைச்சிட்டு வந்துட்டு அவங்க விஜய்க்காக பாடின பாடல்களை அந்த மேடையில் பாட வச்சு அந்த ஈவெண்ட்டை சிறப்பிச்சிருந்தாங்க. அப்படி பாடும்போது சிவகாசி படத்தில் கோடம்பாக்கம் ஏரியா அப்படிங்கிற பாட்டு பார்த்துருப்பீங்களா, அந்த பாட்டை விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா தான் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை அவங்க மேடையில் வந்து பாடியிருந்தாங்க. அப்போ விஜய் வந்துட்டு ஈவெண்ட்டில் இருந்தார், சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு லைனை பாடியிருப்பாங்க, ஏழைங்க பாலைங்க நினச்சி புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான் அப்படிங்கிற லைன் கேட்ட உடனே அரங்கமே அதிர்ந்துச்சுங்க. கூஸ்பம் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு. பார்க்கும்போதே புல்லரிச்சுது. டே ஜி தமிழே, இதை எப்படா டிவியில் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் தோணுச்சு. கண்டிப்பாக டிசம்பர் இறுதிக்குள்ளே வெளியிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குங்க. கட்டிங்ஸில் பார்க்கும்போதே இவ்வளோ கூஸ்பம்பாக இருக்குது. ஃபுல் ஆடியோ லான்ச்சையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஜி தமிழே வெளியிடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. அம்மா பையன் பாஸ்ட்டை பார்த்துட்டீங்க, அப்பா பையன் பாஸ்ட்டையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்துட்டு மேடையில் பேசியிருப்பாரு. நீண்ட நெடிய உரையாதான் ஆற்றியிருப்பார். அது கேட்கும்போது உண்மையிலேயே ஒரு அப்பா எந்த அளவுக்கு பையனை பார்த்து பெருமைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு ஆன பெருமையை நான் பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். பேசி முடிக்கும்போது அவர் என்னால் அங்கே எந்திரிச்சு வர முடியாது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க சொல்லியிருப்பார். அந்த ரேம்ப் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு மேடை ஒரு பக்கம் இருக்கும், விஜய் அவர்கள் மூவி க்ரூ எல்லாம் உட்கார்றதுக்கு ஒரு ரேம்ப் போட்டு அந்த ரேம்புடைய எண்டிங்கில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீட்டர் அளவுக்கு எந்திரிச்சு ஓடி போய் ஒரு சின்ன குழந்தை அப்பா கிட்ட ஓடி போகிற மாதிரி 50 வயசான ஆள் தன்னுடைய 70 வயசான அப்பா கிட்ட ஓடி போய் கட்டி பிடிச்சி தங்களுடைய அன்பை பரிமாறிப்பாங்க. அது பார்க்கும்போது உண்மையிலேயே செமையாக இருந்துச்சு. டே நம்மளும் நம்ம அம்மா அப்பாவை இந்த மாதிரி பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. நான் சொன்னேன்ல, நிறைய பேருக்கு தளபதியுடைய ஆடியோ லான்ச் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாங்க இந்த சம்பவமும் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு கூஸ்பம் மூமெண்ட், அப்பா அம்மாவை பார்த்தாச்சு சிஷியன்களையும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தளபதி பாய்ஸ் 3 பேர் வந்திருந்தாங்க. அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் 3 பேர்கிட்டையுமே முதல் படம் முடிஞ்ச உடனே எனக்கும் படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தானா போய் கேட்டிருக்காரு. அதன்படி 3 பேர்கிட்டையுமே புக் ஆகியிருக்காரு. அதனால 2வது படம் 3வது படமா அமைஞ்சிருக்காரு. நிறைய பேர் சந்தேகப்படலாம், லோகேஷ் கனகராஜுக்கு 3வது படம் தானே விஜய் கூடன்னு சொல்லிட்டு. கைதி ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போதே விஜய் அவர்கள் வந்துட்டு மாஸ்டர் படத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்கள் கடைசியில் கவனிக்கலாம், பிகில் விசஸ் கைதின்னு வரும்போது விஜய் ரசிகர்கள் கைதியை அடிக்கலாம்னு யோசிச்சாங்க. ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் கூட அப்படிங்கும்போது இல்லை நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அவங்க பார்க்கணுனாலும் ஹிட்டாகி இருக்கும். இருந்தாலுமே அவங்களுடைய சப்போர்ட் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. நான்லாம் சரி அடுத்த படம் வந்துட்டு விஜய் அவர்கள் கூட தான் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லோகேஷ் கனகராஜோடைய கைதி படத்தையே பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு இந்த 3 பேருமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் தளபதி அவர்கள் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. தளபதியுமே இந்த 3 பேருடைய வாழ்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெல்சனுக்கு வந்துட்டு பீஸ்ட் படம் வந்துட்டு என்னதான் மொக்கையாக இருந்தாலுமே அந்த படத்தை பார்த்துட்டு தான் ரஜினி அவர்கள் கூப்பிட்டாரு. ஆடியோ லான்ச்சில் சீன் காட்டி பேசியிருப்பார், அது மொக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே அவர் வந்து இவரை வச்சு படம் இயக்கிறாரு, நம்மளை வச்சு இயக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு
நம்பி தான் கூப்பிட்டுருந்தாரு. அதே மாதிரி தான் அட்லி வந்துட்டு அதிகளவு வாழ்க்கையை தளபதி கிட்ட இருந்து வாங்கிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரியே பேசியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தளபதி அவர்கள் வந்து நல்ல மனுஷன், எங்கள் அண்ணா அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருப்பார். எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் இது என்னுடைய கடைசி படம், கடைசி ஆடியோ லான்ச்னு சொல்லிட்டு கண் கலங்கவே இல்லை. நிறைய இடத்துல பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த வினோத் கிட்ட அண்ட் பூஜா ஹெக்டே கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் அழமாட்டேன், கண்ணீர் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அட்லி பேசும்போது மட்டும் லைட்டாக கண் கலங்கி இருந்தார். ஏன்னா அட்லி வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருந்தார். நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி இந்தந்த படத்தில் அவர் இந்தந்த கேரக்டர் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது உண்மையிலே கண் கலங்கிட்டாருங்க. அது பார்க்கும்போதே நமக்கே வருத்தமாக இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் சுருக்கமாக பேசிட்டாரு, ஜனநாயகன் வெற்றி பெற வாழ்த்துக்கள், உங்களுக்கு அடுத்து என்ன பயணம் இருக்கோ அதுவும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன சுருக்கமாக முடிச்சிட்டாரு. லியோ 2 பற்றி பேசியிருப்பார். அதுக்கு சொல்லிட்டாரு, அவர் வந்து வேறு ரூட் போயிட்டாரு, இனிமேல் லியோ 2 பண்ண முடியாது, ஒருவேளை அந்த ரூட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பிளடி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். அண்ட் வினோத் வந்து பேசியிருந்தார். அதுதாங்க இந்த ஆடியோ லான்ச்சுடைய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். விஜய் ரசிகர்களுக்கு தீனி போட்ட மாதிரி 2 நிமிஷம் தான் பேசினார். ஆனால் 2 நிமிஷத்துலேயே அந்த படத்தை பற்றி விரிவாக சொல்லிட்டார். அது எப்படான்னு கேட்டிங்கன்னா, அவர் சிம்பிளாக சொன்னாருங்க, இது வந்து ரீமேக்கு அப்படிங்கிறதால முன்ன பின்ன இருக்கும், இல்லை கொஞ்சம் ரீமேக்கு கொஞ்சம் ஒரிஜினல், அதனால் எப்படியோ இருக்க போகுது, இதனால் யாராவது உள்ள பூந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா ஐயா இது தளபதி படம், யாராலையும் தொட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். அது செம கூஸ்பம்பாக இருந்துச்சுங்க. அண்ட் இன்னொன்று சொல்லியிருந்தார், படம் முடியும் போது அழுகாட்சியெல்லாம் இருக்கும், ஃபேர்வெல் சாங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபேரவெல்லாம் கிடையாது, அழுகாட்சியெல்லாம் கிடையாது, குத்துப்பாட்டு தான் இருக்கும். அதோட இது தளபதிக்கு எண்டு கிடையாது, த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. செம்ம குஸ்பம்புங்க, அரங்கமே அது இருந்துச்சு. வினோத் நீ மாசியா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ளே இருந்தவங்களே கத்துனாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பேசியிருந்தார். அப்புறம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த தளபதி அவர்கள் வந்து பேசியிருந்தார். கண்ணு கலங்கிருச்சுங்க அவருக்கு லைட்டாக, ஆனால் அழுக தான் செய்யலை. ஏன் மக்களே பாட்டு பாடினாங்க, யாரோ யாரோ நீ யாரோ அப்படிங்கிற பாட்டு பாடினாங்க. இருந்தாலுமே நான் அழமாட்டேன், அளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கிண்டலும் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஆடியோ லான்ச் ஸ்பீச் எப்பவும் போல் கொடுத்துருந்தாரு. அதில் முக்கியமாக வந்துட்டு மலேசியா பற்றியும் மலேசியா பெருமையை பற்றியும் சொல்லியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வாழக்கூடிய தமிழ் மக்கள் இங்கே தான் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் தான் உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசிய மக்களை பாராட்டி பேசியிருப்பார். நம் இனத்துடைய பெருமைகளை அப்படியே வந்து தக்க வச்சுருக்கீங்க, அதை பாதுகாத்துட்டு வரீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இலங்கைக்கு அடுத்தபடியாக மலேசியாவில் தான் அதிக தமிழர்கள் இருக்காங்க, தமிழர்களின் பூமின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மலேசியாவை புகழ்ந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் மலேசியான்னு சொன்னால் ஒரு சில படங்கள் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன படம் ஞாபகம் வரும், பில்லா தானே, நண்பர் அஜித் நடித்த பில்லா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அப்புறம் நிறைய படங்கள் ஞாபகம் வரும், நான் நடித்த காவலன் குருவியெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அண்ட் எப்பவும் போல் குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அப்படி குட்டி ஸ்டோரியாக இந்த தடவை என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கொடையை பற்றி சொல்லியிருந்தாருங்க. அது தெளிவாக அவருடைய வாய்ஸில் அந்த பிரிண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொடையை ஒரு ஆட்டோக்காரர் வச்சுருந்தார். ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு மழை நனைஞ்சு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கொடையை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த கர்ப்பிணி பெண் சொல்லியிருக்காங்க, நான் எப்படிங்க இந்த கொடையை உங்களுக்கு திருப்பி தரது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நீங்கள் யாருக்காவது வேற ஒருத்தருக்கு தேவைப்படும்ல, அவங்களுக்கு இந்த கொடையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கொடையை கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ வெளியே ஒருத்தர் வந்துட்டு குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு, மலையில் நினைச்சிட்டு இருக்காரு, அவர்கிட்ட அந்த கொடையை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையில் நினைச்சிட்டு இருந்தவர் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பூக்கடையில் ஒரு பூக்கார பாட்டி வந்துட்டு பூ வித்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பூவானது மலையில் நனைஞ்சிட்டு இருந்துச்சு, அது நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை வச்சுட்டு மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவர் அந்த கொடையை போய் அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் என்கிட்ட ஒன்றும் தர வேணாம், யாருக்காவது உதவி தேவைப்படும் போது இந்த கொடையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூக்கடை பாட்டி போகும்போது ஸ்கூலில் வந்துட்டு நிறைய குழந்தைங்க வந்துட்டு நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு குழந்தை வந்து ரொம்ப வேகமாக ஓடி வந்துட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட கொடையும் இருந்திருக்கு. இந்த குழந்தைகிட்ட மட்டும் கொடை கிடையாது. அதனால் அந்த குழந்தைய பார்த்த உடனே நீ வச்சுக்கோமா கொடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த கொடையை எடுத்துகிட்டு போகுது. அப்போ அவங்க அப்பா வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு, ஐயோ இவ்வளோ மழை வருது, கொடை கூட கொண்டு போகலையா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க குழந்தை கொடையோட வீட்டுக்கு வருது. அவர் யாருன்னு கேட்டால் அந்த முதல்ல கொடை கொடுத்தாருல அந்த ஆட்டோக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி கதையை சொல்லியிருப்பார். அதாவது சிம்பிள் தாங்க, ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் யாருக்காவது செஞ்சுருங்க.
கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப வந்து அது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலாவரியாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் எல்லோரும் கேட்டுக்கணுங்க. இதை கேட்கும்போது இப்படிப்பட்ட மனுஷனை எப்படியா துரோகம் பண்ண உங்களுக்கெல்லாம் மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கதாங்க தோணுது. தேட்டருக்காரங்களே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாள் வரைக்குமே வந்துட்டு அவரை வச்சு போனி பார்த்துட்டு இப்போ இன்னொருத்தவங்க வராங்க போட்டிக்கு அப்படிங்கும்போது போட்டிக்கு யார் வேணால் வரலாம். ஆனால் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி ஒருத்தங்க ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இது 30வது பர்த்டே நான் அவங்க பக்கத்துலேயே பார்ட்டி கொண்டாடுறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி அப்படிங்கிறது அவங்களுக்குரியது. அந்த கம்பெனியில் அவங்க ரொம்ப நாள் உழைச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அது கொண்டாடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவங்க வந்து பர்த்டே பார்ட்டி கொண்டாடக்கூடாது. இது வேற ஒரு நாளாக இருந்து போட்டிக்கு வந்திருந்தீங்கன்னா சரிங்களா. ஆனால் இது வந்து கடைசி படம் அப்படிங்கும்போது எல்லாருமே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போம். அப்போ வந்துட்டு இல்லை பெரிய ஸ்க்ரீன்லாம் தர முடியாது, ரசிகர்கள் எல்லாம் எங்களுக்கு மண், நாங்கள் எங்களுடைய பராசக்தி தான் ஓட்டுவோம் அப்படின்னு சொன்னால் இது போட்டி கிடையாது, இது பேர் வன்மம். ஆக்சுவலி இது அவர் பேசலை, நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு உதவி பண்ணணும், உதவி பண்ணால் அது வந்து திரும்ப வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்குங்க நிறையா விஷயம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் எப்பவும் போல் எனக்கு எல்லாமே தந்தவங்க நீங்கள், சினிமா மூலமாக எனக்கு ரசிகர்களாக இருந்து 33 வருஷம் என்னை என் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. நான் சினிமா அப்படிங்கிற கடலில் ஒரு மணல் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் எனக்கு நீங்கள் மாளிகையே கட்டி கொடுத்துருக்கீங்க. 33 வருஷம் எனக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்த 33 வருஷம் இதெல்லாம் நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருப்பார். அது கேட்கும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுங்க. அப்புறம் எடுத்துடனே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தார், என்னுடைய கடைசி படத்தின் ஆடியோ லான்ச்னு சொல்லியிருப்பார். சொல்லலாமா வேணாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பார். அதுவுமே ரொம்ப உருக்கமாக இருந்துச்சுங்க. எனக்கு எல்லாமே கொடுத்தது சினிமா, எனக்கு எல்லாமே கொடுத்த உங்களுக்காக அந்த சினிமாவையே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். உண்மைதாங்க, மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அவருடைய அரசியலில் சில குறைகள் இருக்குது, உண்மைதான், நானே ஒத்துக்கிறேன். ஆணவ படுகொலை பற்றி பேசலை, திருப்பரங்குன்றம் பற்றி பேசலை, அவர் பேசாமல் இருக்கிறது கூட ஓகேன்னு விட்டுருங்க. சும்மா ஒரு கருத்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, திருப்பரங்குன்றம் கூட விட்டுருங்க. ஆணவ படுகொலை பற்றி அவர் ஏதாவது ஒரு அறிக்கையாச்சும் விட்டுருக்கணும். அவர் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதெல்லாம் இல்லாமல் அவர் அரசியல் மற்றவங்கக்கிட்ட நான் என்ன அறிக்கை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம அவராக முடிவெடுத்து சில விஷயங்கள் பண்ணார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவரை பிடிக்குங்க. இப்போ பாருங்கள், ஆடியோ லான்ச்சில் அவர் ஸ்பீச்சை அவர் தான் ரெடி பண்ணியிருப்பார். அதனால தான் அவருடைய ஸ்பீச்சை நம்ம ரசித்து பார்க்குறோம், கேட்கும்போது அழுகிறோம். அப்படி இருக்கும்போது அரசியலையுமே நிறைய பேர்கிட்ட போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அவர் மனசில் என்ன இருக்கோ அதையே பேசலாம். ஆனால் ஒரு சில நேரங்களில் இவங்களுடைய வாக்குகள்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில முடிவுகள் பண்ணுறாரு. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவர் நல்ல மனசுக்காக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஆங்கர்ஸ் கேள்வி கேட்க ஒரு சில பதில்கள் சொல்லியிருப்பார். அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க, அது பராசக்திக்கு டைரக்டடியா இல்லைன்னா பாஜகவுக்கு டைரக்டடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வலிமையானவங்கள தான் எதிர்க்க முடியும், வர்றவங்க போகிறவங்களெல்லாம் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இது பராசக்திக்கு விழுந்தடியா இல்லைன்னா தீய சக்தி பாஜகவுக்கு விழுந்தடியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா பாஜக பேரை தான் அவர் சொல்ல மாட்டாரு. அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுகலாம் எனக்கு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா, இல்லை பராசக்தி நீ எல்லாம் எனக்கு எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கப்புறம் உங்கள் இடத்த யாராவது பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மக்களுக்கு தெரியும் யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதுவுமே ஒரு இன்டைரக்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது டிஎம்கேக்கு. அரசியல் பேசல, ஆனால் அரசியல் அவருடைய ஆடியோ லான்ச்சில் நிறையவே இருந்துச்சு. அதை விட அழுகைகள் நிறையா இருந்துச்சு, நமக்கு எமோஷ்னலாக இருந்துச்சு. இன்னும் நமக்கு அந்த ஃபுல் ஸ்பீச் கிடைக்கல. ஃபுல் ஸ்பீச்சில் நிறைய பேசியிருந்தார். அது வந்து கண்டிப்பாக ஜி தமிழ்கார ஒளிபரப்பான்னு நினைக்கிறேன். ஜி தமிழ் ப்ளீஸ்டா ஒளிபரப்புடா கொஞ்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடை பெறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட 80,000த்திற்கும் மேற்பட்டோர் வந்துட்டு ஆடியன்ஸை கலந்துக்கிட்டாங்க. 90,000த்துக்கு மேலே வந்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்தாங்க. இதனால் மலேசியாவிலேயே அதிகம் பேர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறி இருக்குது. மிகப்பெரிய க்ரௌட் புல்லர் அப்படிங்கிறத வந்துட்டு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கார் விஜய். எங்கே போனாலும், அது தமிழ்நாட்டிலே இருந்தாலும் சரி மலேசியாவே இருந்தாலும் சரி, நான் எங்கே போனாலும் என்னுடைய மக்கள் என் மேலே அன்பு செலுத்தி என்ன பார்க்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டே இருக்கார். அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய துரோகங்கள் நடந்திருக்கு. அவரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கானுங்க இன்டர்நெட்டில். எனக்கு சத்தியமாக பிடிக்கல. நான் அவரை தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதாலேயே வந்துட்டு ட்விட்டர் பக்கம் போகிறதே கிடையாது. அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க.
என்னதான் இருந்தாலும் ஒரு 50 வயசான ஒருத்தர் அவரை போய் அவன் இவன்னு பேசுவாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அதுதாங்க. ஸோ பிக்கெஸ்ட் க்ரௌட் புல்லர் இன் இந்தியா ரைட் நோ அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் தான். அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா ஆடியோ லான்ச்சில் அப்படி பேசிட போகிறாரு, ஏன்டா மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு என்ன தான் பண்ணிட்டாரு, எதுக்காக இந்தளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அவரை ரொம்ப பிடிக்குன்னு சொல்கிறீங்க, அவர் இல்லை அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. எனக்கு ஒரு காரணம் இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஏன் எனக்கு விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவரால் என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான தருணத்தில் இருந்தேன். நிறைய மோசமான விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருந்தேன். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நான் மிகப்பெரிய அளவில் காயப்பட்டிருந்தேன். மன ரீதியாக அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, அது ரொம்ப பர்சனல். அதே சமயம் அதாவது மன ரீதியாக காயப்பட்டிருந்தப்பே உடல் ரீதியாக என்னுடைய கால் உடஞ்சிருந்துச்சு. என்னால் நடக்க முடியாமல் இருந்துச்சு, எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, நொண்டிட்டு தான் நடக்க முடியும். அதுவும் என் கான்ஃபிடென்ட்டால். அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது விஜய் அவர்கள் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு நொந்து போயிட்டு ஏன்டா வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன பண்ணிடா அந்த கான்சன்ட்ரேஷனை திருப்புறது, எப்படி மனசை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு வச்சுட்டு இருந்தப்போ அப்போ தான் பீஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. பீஸ்ட் ரிலீஸ் ஆகிருந்தப்போ அந்த பாட்டு விட்டுருந்தாங்க, ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற பாட்டு. எடுத்து ஹெட்செட் போட்டு கேட்டேன். அதில் ஒரு வார்த்தை வருங்க, போல பெற வேண்டாம் மாசு, எதிர்த்து நின்னா நீ மாசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணுக்கு லைட்டாக கலங்கி அப்படியே உடஞ்சேங்க அந்த இடத்துல. ஆமாண்டா, நாம் ஏன்டா புலம்பிகிட்டு இருக்கோம், எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எதிர்த்தும் நின்னேன். அதை தாண்டி ஒரு லைனு, ரொம்ப தயங்கி நிற்கிறியே, ரொம்ப பார்த்து ஓடுறியே, ஐயோ உன்னை நீயே குறைச்சி எடை போட்டு பார்க்குறியே, சும்மா வெயிட்டை கட்டணுண்டா, அட மோதி பார்க்கணுண்டா, நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த கட்டணுண்டா. அந்த பாட்டு கேட்ட உடனே என் மனசில் இருந்த அந்த எல்லாமே பறந்து போச்சுங்க. நாம் ஏன்டா இப்படி உக்காந்துட்ருக்கோம், எந்திரிச்சு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்திரிக்க வச்சு அடுத்த வேலை பார்க்க வச்சதே விஜய் அவர்களுடைய குரல் தான், அந்த பாடல் தான். இப்படி நிறைய விதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையை பாடல் வரிகள் மூலமாகவும் அவருடைய ஸ்பீச் மூலமாகவும் டைலாக்ஸ் மூலமாகவும் அவர் மாற்றியிருக்காரு. ஏன்னா அவரை எல்லாருமே அண்ணன் அப்படிங்கிற ஸ்தானத்துலேயும், அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துலேயும், மாமா அப்படிங்கிற ஸ்தானத்துலேயும் அந்த மாதிரி ஒரு உறவு ரீதியாக தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே நிறைய தாய்மார்கள் அவரை தன்னுடைய குழந்தையா, தன்னுடைய பையனை நினச்சி பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய அண்ணனாக நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தமிழ் மக்கள் கூட நெருக்கமானவர் தான் விஜய் அவர்கள். இது என்னுடைய கதை. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். என் வாழ்க்கையில் விஜய் அவர்கள் அவருக்கே தெரியாமல் ஒரு மாற்றத்தை பண்ணியிருந்தார். இது மூலமாக நான் இன்ஸ்பிரேஷன் ஆனேன். இதனால தான் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றம் அடைஞ்சிச்சு, அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமாவது இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு கை கொடுத்தது விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவமாவது இருக்கும். அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் போடுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அவருக்குன்னே ஒரு ட்ரிபியூட் வீடியோ போடுவோம். தலைவா, நீ உன்னையே அறியாமல் இத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை வச்சு ஒரு வீடியோ போடுவோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு இன்னும் நிறைய ட்ரிபியூட் கொடுக்கணும். இருங்க, படம் வரட்டும், ஜனவரி ஆரம்பிக்கட்டும், ஜனவரி முழுக்கவே அவருக்கு மட்டும்தான் ட்ரிபியூட் இந்த சேனலில் இருக்கும்போது. சரி, ஓகே மக்களே, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், அரசியல், அறிவியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரண்மையா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வணக்கம், நன்றிகள், நன்றிகள் தளபதி விஜய். மிஸ் யூ தளபதி விஜய். Men may come, men may go, but I go on forever. அது என்னடா சொன்னாங்க, என்னை பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா, என்னை பிடிச்சவனத்தை கோடி பேர் காட்ட வெளியில. ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும்.